இச்சைக்கும் உலக காரியங்களுக்கும் நாம் இடம் கொடுக்காமல் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் கர்த்தருடைய வழிபடி நடந்து அவருடைய வேத வசனங்களை தியானித்து பைபிளை வாசித்து அவருடைய கற்பனைகளின் கட்டளைகளையும் தெரிந்து கொண்டு அதை நம் வாழ்க்கையில் பயன்படுத்தி பரிசுத்தத்தை தேடி பரிசுத்தத்தை அடைந்து பூரணராகி கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து நாம் நித்திய ஜீவனை அடைந்து ஆனந்தமாய் வாழலாம். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நெகேமியா 5ஆம் அதிகாரம். எருசலேமில் அலங்கம் கட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்பொழுது அதில் அந்த வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்த எருசலேமின் ஜனங்கள், அங்கிருந்த அலங்கம் கட்டுமான பணியை செய்து கொண்டிருந்த ஜனங்கள், யூதர்களாகிய தங்கள் சகோதரர்கள் மேல் அவர்கள் முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அதாவது, நாங்கள் தானியத்தை கடனாக வாங்கினோம், எங்கள் உணவுக்காக நாங்கள் கடன் வாங்கி செலவு செய்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் அலங்கம் கட்டும் பணிக்கு வந்ததினால் எங்களுக்கு வருமானம் இல்லை, அதனால் உணவுக்காக தானியங்களை கடன் வாங்கினோம், பின்பு அரசாங்கத்திற்கு கட்ட வேண்டிய வரிக்காகவும் எங்களுடைய செலவுகளுக்காகவும் நாங்கள் எங்கள் திராட்சை தோட்டங்களையும் எங்கள் நிலங்களையும் அடைமானமாக வைத்து நாங்கள் பணம் சேர்த்தோம். இதனால் நாங்கள் மிகவும் கடன் வட்டி கொடுத்து அதிகமாக கஷ்டப்படுகிறோம். கடன் வாங்கியதனால் மிகவும் கஷ்டப்படுகிறோம். அது மட்டும் அல்லாமல் எங்கள் பிள்ளைகளையும் நாங்கள் அடிமைகளாக விற்றிருக்கிறோம். எங்களால் அதை மீட்க முடியவில்லை என்று அவர்கள் முறையிட்டார்கள் நெகேமியா ஐயாவிடம். அதாவது, இவர்கள் செய்த காரியங்கள் அங்கிருந்த யூதர்களில் மிகவும் பணம் படைத்தவர்கள், பிரபுக்களாய் இருந்தவர்கள் 1% வட்டிக்கு அவர்கள் தங்கள் சகோதரருக்கு பணம் கொடுத்திருந்திருக்கிறார்கள், வட்டி வாங்கி இருக்கிறார்கள். வேதத்தில் சகோதரர்களுக்குள் வட்டி வாங்கக்கூடாது, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் பணம் கொடுத்து உதவி செய்யும் பொழுது அதற்கு வட்டி வாங்க கூடாது என்பது கர்த்தருடைய கட்டளை. கர்த்தர் நமக்கு ஆதியிலேயே மோசேயாவின் மூலம் கொடுக்கப்பட்ட கட்டளையிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அப்படி செய்யக்கூடாது. அப்படி இருக்க இவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். இதனால் அவர்கள் கடன் பாரம் தாங்க முடியாமல் ஜனங்கள் முறையிட தொடங்கினார்கள். இதை கேள்விப்பட்ட நெகேமியா ஐயா மிகவும் வேதனைப்பட்டு யூதாவில் இருந்த பிரபுக்களையும் பணக்காரர்களையும் தலைவர்களையும் எல்லோரையும் ஒன்று கூடி வர செய்தார். அவர்கள் வந்த பின்பு நெகேமியா ஐயா பேச தொடங்கினார். அந்நியராக கொண்டு போகப்பட்ட அடிமைகளான நம்முடைய சகோதரர்களை நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு அவர்களை இங்கு கொண்டு வருகிறோம். அவர்கள் போராடி அவர்களை நாங்கள் அழைத்து வந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்க நீங்கள் இங்கேயே இருந்து கொண்டு நீங்கள் உங்கள் சகோதரரை நீங்கள் அடிமைப்படுத்தலாமா? இது நியாயமா என்று நெகேமியா ஐயா கேட்கிறார். இப்படி கேட்டதும் இஸ்ரவேலர்கள், அதாவது யூதா ஜனங்கள் மிகவும் வருத்தப்பட்டு அவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து கொண்டார்கள். உணர்ந்து கொண்டு நாங்கள் இனி அப்படி செய்ய மாட்டோம் என்று ஒப்புக்கொண்டார்கள். தாங்கள் வசூலித்த வட்டியையும் திருப்பி கொடுத்து விடுவோம், இனி வாங்க மாட்டோம் என்று சொன்னார்கள். நெகேமியா ஐயா அவர்கள் கொடுத்த பணத்தையும் திருப்பி கொடுக்க வேண்டும், அவர்களுடைய அடைமானத்தையும் அவர்களுக்கு திருப்பி கொடுங்கள், அவர்கள் பிள்ளைகளையும் திருப்பி கொடுங்கள் என்று கட்டளையிட்டார். அதன்படி எல்லோரும் செய்வோம் என்று ஒப்புக்கொண்டார்கள். அப்பொழுது நெகேமியா ஐயா அங்கிருந்த பிரபுக்களையும் ஆசாரியர்களையும் அழைத்து, எல்லோரிடத்திலும் நீங்கள் அதாவது சத்தியம் செய்யும்படி சொல்லுங்கள், சத்தியம் வாங்கிக் கொள்ளுங்கள், இப்படி நாங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் வாங்கியதை திருப்பி கொடுத்து விடுவோம், அடைமானத்தை கொடுத்து விடுவோம், நிலமாக இருந்தாலும் பொன் பொருளாய் இருந்தாலும் நாங்கள் திருப்பி கொடுத்து விடுகிறோம், நாங்கள் செய்தது தவறு என்று அவர்களிடத்தில் சத்தியம் வாங்குங்கள் என்று சொல்லுகிறார். அப்படியே பிரபுக்களிடத்தில் சத்தியம் வாங்கப்பட்டது. இப்படி எல்லாம் செய்து முடிந்ததும் நெகேமியா ஐயா தன்னுடைய வஸ்திரத்தை எடுத்து, அதாவது தன்மேல் போட்டிருந்த ஷால் அதை எடுத்து அந்த துணியை உதறி, இப்படி இந்த துணியை நான் உதறுவது போல இந்த ஆணையை, இந்த சத்தியத்தை மீறினவர்களை
கர்த்தர் உதறி போடுவாராக என்று கண்டித்து பேசினார். கர்த்தர் இப்படியாக உதறி போடுவாராக. அவர்கள் அப்படிப்பட்ட தங்கள் ஜனத்திலும் இராதபடிக்கு, தங்கள் சம்பாத்தியத்தை ஆளாதபடிக்கு கர்த்தர் தொடைத்து போடுவாராக என்று நெகேமியா சொல்லி முடித்தார். இப்படியாக இந்த காரியம் சரிப்படுத்தப்பட்டது. இஸ்ரவேலர்களாகிய யூதா மனுஷர் எல்லோரும் மனம் திரும்பி தங்கள் அடைமானத்தை எல்லாம் திருப்பிக் கொடுத்து பிள்ளைகளை எல்லாம் விட்டு விட்டார்கள். தங்கள் சகோதரர்கள் இஸ்ரவேலர் ஒருவருக்கொருவர் அப்படி செய்யக்கூடாது என்று கர்த்தர் மோசேயாவின் காலத்திலேயே கட்டளை கொடுத்திருந்தார். இப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்பினார்கள். அதுவே யூத ஜனங்களின் மிகப்பெரிய நற்குணமாய் இருக்கிறது. இப்படி சொல்லி முடித்துவிட்டு நெகேமியா தன்னை பற்றி அவர் சொல்லுகிறார். நான் கடந்த 12 வருடங்களாக எந்தவித படியையும் அரசாங்கம் கொடுக்கிற சம்பளத்தையும் நான் வாங்கவில்லை. எல்லோரும் தங்கள் உணவுக்காகவும் தன்னுடன் இருக்கிற ஜனங்களின் உணவுக்காகவும் வெள்ளியையும் சேர்த்து வாங்குவார்கள் ஒவ்வொரு முறையும். ஆனால் நான் எந்த பணத்தையும் வாங்கவில்லை. அரசாங்கத்திலிருந்து நான் எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை. இன்றும் என்னுடைய பந்தியில் 150 பேர் தினமும் சாப்பிடுகிறார்கள். இப்படி நான் அவர்களையும் போஷித்துக் கொண்டு எந்தவித பண எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் அலங்கத்தை கட்டி கொண்டிருக்கிறேன் என்று தன்னை பற்றியும் தன்னுடைய செயல்களை பற்றியும் சொன்னார். ஒரு நாளைக்கு ஒரு காளை மாடும் 6 ஆட்டுக்கடாக்களும் பட்சிகளும் சமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 10 நாட்களுக்கு ஒரு முறை நானாவித திராட்சை ரசமும் உண்டான அதாவது செலவழிந்தது என்று நெகேமியா ஐயா இவ்வளவு பேரை அவர் போஷித்திருக்கிறார். ஒரு நாளைக்கு 150 பேருக்கு போல அவர் உணவளித்து நல்ல விருந்தான நல்ல உணவை கொடுத்திருக்கிறார். அதாவது நானாவித திராட்சரசம் என்றால் ஒரு பேரல் திராட்சரசம் 10 நாட்களுக்கு ஒரு முறை செலவழிந்திருக்கிறது. அந்த அளவுக்கு இவர் அதிகமாக அவரும் தன்னுடைய சொந்த பணத்தை செலவழித்து கர்த்தருடைய காரியத்தை நிறைவேற்றி வந்திருக்கிறார். இதையெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக அவர் சொல்லுகிறார். கர்த்தரை இதை அறிவார் என்றும் சொல்லுகிறார். இப்படியாக கர்த்தருடைய நகரமாகிய எருசலேமின் மதிலை கட்டுவதற்கு ஜனங்கள் முற்பட்டு எல்லாரும் பாடுபட்டு முயற்சி செய்து உடல் உழைப்பு மன போராட்டம் போன்ற எல்லாவற்றிலும் இடம்பெற்று அவர்கள் செய்து முடிக்கிறார்கள். இப்படி இவர்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது தீயவர்களினால் இவர்கள் இன்னும் கஷ்டப்படுகிறார்கள். மிகவும் துன்பப்பட்டு யுத்தத்திற்கும் ஆயத்தமாக ஆயுதங்களை ஏந்தி கொண்டு எருசலேமின் அலங்கத்தை கட்ட முயற்சிக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் இரக்கம் காட்ட வேண்டும். ஒருவர் பண கஷ்டத்தில் இருக்கும் பொழுது, ஏதாவது உதவி என்று தேவைப்படும் பொழுது மற்றவர்கள் அதை உதவி செய்யக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் கண்டிப்பாக உதவி செய்ய வேண்டும். ஆனால் வட்டி வாங்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் வட்டி வாங்குவது மிகவும் தவறு என்று வேதம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. அதனால் அந்த குடும்பம் மிகவும் கஷ்டப்படும். அது வீழ்ந்து போவதற்கும் காரணமாயிருக்கும். அப்படியானால் அது வட்டி வாங்குகிறவர்களுக்கு சாபமாக மாறும். மொத்தத்தில் 2 குடும்பமும் அழிந்து போகும். அதை புரிந்து கொள்ள வேண்டும். வட்டி கொடுக்கிறவர்கள் பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டு விழுந்து போவார்கள். வட்டிக்கு வாங்குகிறவர்கள் அவர்களுடைய சாபத்தை பெறுவதனால் இவர்களுக்கும் சாபம் வந்து இவர்களும் கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாகி 2 குடும்பமும் வீணாகி போகும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து எந்த விதத்திலும் ஒருவரை ஒருவர் மேற்கொள்ளாமல் இருக்க உதவி செய்ய வேண்டும். அதாவது ஒரு குடும்பத்தை அழித்து விடக்கூடிய அளவுக்கு, அவர்களுக்கு துன்பம் விளைவிக்கும் அளவுக்கு எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளையும் செயல்படக்கூடாது. வட்டி இல்லாமல் கடன் கொடுக்கலாம். அவர்களை ஆறுதலாக அனுசரித்து வழி நடத்த வேண்டும். கஷ்டப்படுகிறவர்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்ய வேண்டும். இந்த காரியங்களை மனதில் வைத்துக் கொள்ளலாம். கர்த்தருடைய வேத வசனங்கள் நம்மை காப்பாற்றும். எல்லோரும் இன்புற்றிருக்கவே கர்த்தருடைய வார்த்தைகள் செயல்படும். எல்லோரும் அழிந்து போகவே சாத்தானின் வார்த்தைகள் செயல்படும். இதை புரிந்து கொள்வோம். கர்த்தர் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டால் அந்த மனிதனை எல்லாவித ஆபத்திலிருந்தும் காப்பாற்றி அவனை நல்லபடியாக வளர்த்து பரிசுத்த பாதையில் நடத்தி பரிசுத்தத்தை போதித்து ஒரு ஊழியக்காரனாக்கி அந்த மனிதன் மூலம் பல மனிதர்கள் கர்த்தரிடத்தில் வந்து சேரவும் பரிசுத்தமாகவும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளவும் படியாக செய்கிறார்.
இப்படி கர்த்தருடைய செயல் இப்படியாய் இருக்கிறது. ஆனால் அப்படி கர்த்தர் செய்யும் பொழுது அவர் தெரிந்து கொண்ட அந்த முதல் மனிதனும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசித்து நித்திய ஜீவனை அடைய முடியும். அவர் அந்த மனிதன் மூலம் ரட்சிக்கப்படுகிறவர்களும் அந்த ஊழியக்காரர் மூலம் ரட்சிக்கப்படுகிற ஜனங்களும் பரலோகத்தில் சென்று கர்த்தருடன் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இப்படி சமாதானம் உண்டாகும், எல்லோருடைய ஆத்துமாவும் பிழைக்கும். ஆனால் சாத்தானை கவனியுங்கள். அவன் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு பாவம் செய்ய பண்ணுகிறான். அவன் பாவம் செய்கிறவன், அவன் அவன் அழிய போகிறான். அவன் தெரிந்து கொண்ட மனிதனும் அழிவுக்கு நேராக வழி நடத்துகிறான். உலக இச்சைகளை தூண்டுகிறான். கண்களின் இச்சையை தூண்டுகிறான். மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை போன்ற காரியங்களை தூண்டி விடுகிறான். இவைகளை எல்லாம் முக்கூறுள்ள ஆயுதத்தை போல இப்படி இவைகளை எல்லாம் அவன் தூண்டிவிட்டு அவன் போகும் இடத்திற்கு ஒரு மனிதனை ஆயத்தப்படுத்துகிறான். துன்மார்க்கன், தீமையான மனிதன் மிகுந்த நன்மைகளை கெடுப்பான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்படி ஒரு துன்மார்க்கன் இருப்பானே ஆகிய ஒரு இடத்தில் அந்த குடும்பத்தையும் அவன் இருக்கிற இடத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லோரையும் தீமை செய்ய பண்ணுவான். அமைதியாய் அவனால் இருக்க முடியாது. பார், இதை செய்து பார் என்பான். இந்த பாவத்தை செய்து பார், அது எவ்வளவு சுகமாய் இருக்கிறது. இந்த அக்கிரமத்தை நீ செய்து பார், எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது. கர்த்தரெல்லாம் எதை பார்த்து கொண்டிருக்க மாட்டார், நீ வேலையை பார் என்று சொல்லுவான். இப்படி தவறாக போதித்து அவன் தெரிந்து கொண்ட மனிதனையும் பாவம் செய்ய வைப்பான். அவன் மூலமாக பலரையும் பாவம் செய்ய வைப்பான். முடிவு என்னாகும்? கர்த்தருடைய கோபமே வந்து சேரும். இவன் போகிற அக்னி கடலுக்கு, சாத்தான் போகிற அக்னி கடலுக்கு அவனுக்கு ஊழியம் செய்த அந்த மனிதனையும் அவன் பேச்சை கேட்ட மற்ற ஜனங்களையும் அவன் எரி நரகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பான். அவன் போகும் இடத்திற்கு கொண்டு போவான். அங்கு போய் எரி நரகத்தில் அவனே இவர்களை துன்புறுத்துவான். இது எப்படி இருக்கிறது? வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்டிருக்கிறது நியாய தீர்ப்பை குறித்து. அப்படி அவனே வந்து இந்த ஜனங்களை, அவன் பேச்சை கேட்டவர்களை அவனே துன்புறுத்துவான். கெட்டவன் எப்பொழுதும் கெடுதலை செய்வான். அவனை நம்பியவர்களுக்கும் அவன் கெடுதல் செய்கிறான். அவனை எதிர்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல அவன் தீமை செய்ய நினைப்பது. அவனை நம்பி அவன் பேச்சை கேட்கிறவர்களுக்கே அவன் அதிகம் தீமை செய்வான். அதை புரிந்து கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையை நாம் தெளிவாக நடந்து கொள்வோம். தீமைக்கும் இச்சைக்கும் உலக காரியங்களுக்கும் நாம் இடம் கொடுக்காமல் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருடைய வேத வசனங்களை தியானித்து பைபிளை வாசித்து அவருடைய கற்பனைகளின் கட்டளைகளையும் தெரிந்து கொண்டு அதை நம் வாழ்க்கையில் பயன்படுத்தி பரிசுத்தத்தை தேடி பரிசுத்தத்தை அடைந்து பூரணராகி கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து நாம் நித்திய ஜீவனை அடைந்து ஆனந்தமாய் வாழலாம். கர்த்தருடைய சந்நிதியில் அவரோடு கூட வாழ்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அதை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் செயல்படுத்த வேண்டும். நாம் இச்சைக்கு இடம் கொடுக்க கூடாது. அதே போல மற்றவர்களையும் அந்த பாவ வழியில் நடத்தக்கூடாது. இதை புரிந்து கொள்வோம். வீரன் ஒரு முறை சாகிறான், கோழையோ தினம் சாகிறான் என்று சொல்வார்கள். இந்த உலக இச்சைகள் என்பது மாயை. எதுவுமே நிரந்தரமான இன்பம் அல்ல. ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுவது போல, ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது இன்பமா இருக்கும். அதன் பின்பு சிலருக்கு ஒத்துக்கொள்ளாமல் அது நமக்கு நோயை கொண்டு வந்து விடும். சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும், படுக்க வைத்து விடும். சிலருக்கு இப்படி நடப்பதுண்டு. அது போலதான் அந்த சாப்பிடும் 5 நிமிடம் தான் இன்பம். ஆனால் அது ஒரு வாரம் நம்மை படுத்தி எடுக்கும். அந்த துன்ப நாட்கள் மிகவும் பெரிதா இருக்கும். அது போல பொல்லாத மனிதர்களும் இப்படிதான். நம்மை இன்பம், அவர்கள் காட்டுகிற இன்பம் அற்ப காலம் உள்ளது, சிற்றின்பம் என்று சொல்வார்கள். அப்படி இருக்க அந்த பேரின்பத்தை அடைய விடாமல் செய்வது இந்த சிற்றின்பமே. மேன்மையான கர்த்தருக்கேற்ற காரியங்களே பேரின்பமாய் இருக்கிறது. கர்த்தரை தரிசிப்பது, கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பது, உபவாசிப்பது, ஜெபிப்பது, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவது, ஊழியம் செய்வது போன்ற காரியங்கள் பேரின்பமானது. உலக காரியங்கள், பாவ எண்ணங்கள், பாவத்தின் கிரியைகள் எல்லாம் சிற்றின்பமாய் இருக்கிறது. சிற்றின்பத்தை நம்மை விட்டு விலகி பேரின்பத்தை நாடுவோம். கர்த்தருடைய வழிகளில் நடப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாறனாக.